அண்ணா வணக்கம். கலந்து கொண்ட தோழமைகள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அண்ணன் பாலாஜி பாஸ்கரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பல நாள பட்டினியா கிடந்தவன் இடையில மொத்தமா பலகாரம் வச்ச மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாமே நண்பர்கள் நிறைய பேர் சந்திச்சு சந்தோஷம். அதுவும் நம்ம இத்ரிஸ் நண்பரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் மீட் பண்றேன். ஏன்னா அவர் தான் என் எழுத்து வந்து வெளியே தெரியவே காரணம். அவர் மூலமா தான் அண்ணன் பாலாஜி அண்ணன் வந்து அறிமுகம். ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்தது. அவர் சொன்ன அந்த அவன் பெயர் என்ன, அந்த சிறுகதை முட்டுமாடு, இந்த சிறுகதைலாம் எழுதி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் தோழர் மறக்கல. அந்த அளவுக்கு அந்த எழுத்து இருந்திருக்கு. ரொம்ப நன்றி தோழர், வந்து கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம இர்ஃபான் தோழர் துணி கதையை படிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஸ்லாங் நான் எழுதின எழுத்தை வந்து தோழர் பேசும்போது கேட்க சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல கதை எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். தோழர் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கலைஞன் நாஸ் சகோதரருக்கு ரொம்ப நன்றி. துண்டுபேடி அவருடைய பாலிய காலம் பழைய ஞாபகத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப நன்றி அவருக்கும். அடுத்தது அண்ணன் அப்பு சிவா அவர்களுக்கு. அவர் பல்வேறு வேலை இருக்கும் எழுத்து பண்ணுகிறதுல நம்முடைய சார் சிறுகதை எழுதி படிச்சுட்டு அண்ணன் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தங்கச்சி வதனி முகிலன், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சந்திரபோஸ் கவிஞர், அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக கங்கா சார் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஏன்னா பிளஸ் மைனஸ் சொன்னாங்க. டாபாவில் கொஞ்சம் லென்த்தியா இருக்குது சில பேரா, அது எனக்கே தெரியுது வாசித்தும் போது. உண்மையில் அந்த நிறைய குறைகள் சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியுது. ஓகே, அடுத்து வரும் கதைகள் நான் திருத்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஃபர்தோஸ் ஒன்னாஞ்சாரு, ஏன்னா அவர் வந்து ஒரு வித்தியாசமான பார்வை பார்த்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு தனிமை, கண்டிப்பா தனிமை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அம்மா வந்து பெரமும் வந்து நம்ம பக்கத்து வீடு தான், அத்துதான், சரிதானா, நல்ல வசதியானவங்க. அவங்களுக்கு வந்து தனிமையோட அவங்களுக்கு இந்த மூட்டு வலி தான் பெரும் பிரச்சனை. தனிமை வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க பையன் எல்லாருமே நல்ல வசதியானவங்க. இப்ப நாங்களாம் பக்கத்துல இருக்கிறோம், மற்ற உதவிகள்லாம் எல்லாம் ஓடி ஓடி செஞ்சிருவோம். ஆனா எந்த உதவி போனாலும் அந்த அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மூட்டு வலி மருந்து தான் கேட்பா. இப்ப எனக்கெல்லாம் இப்ப சின்ன வயசு, எனக்கு என்ன மருந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்கிட்ட கூட அத்தை மருந்து பத்தும் கேட்பா. ஏன்னா உனக்கு ஏதாவது மருந்து திரும்ப அந்த மூட்டு வலிக்கு அதை பறிச்சுட்டு வா, இதை பறிச்சுட்டு வாம்பா. அதனால தனிமைங்கிறது ரொம்ப கம்மி தான் அந்த அம்மாவுக்கு, சரிதான். ஏன்னா கூட நாங்க இருந்தோம். கூடவே இருந்தது வந்து மூட்டு வலி தான். அந்த மூட்டு வலியால தான் எங்களை பாடாப்படுத்தினா. ஏன்னா அதுல ஒரு குரூப் நாங்க தான், உழுவ சுரைக்கா பெருச்சாலி எல்லாம் நாங்க ரொம்ப பாடுபட்டிருக்கோம். ஆமா, அந்த தேலை. அப்புறம் சகோதரி சரோஜா தேவி, ரொம்ப நன்றிமா. அப்புறம் தங்கச்சி பிரியாவுக்கும் நன்றி. எல்லாருமே கலந்து கொண்ட எல்லா தோழமைகளுக்கும் சகோதரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய எழுத்து மூலமாக தான் இவ்வளவு பேர் அறிமுகமாக இருக்குங்க. இந்த எழுத்து எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறது அன்பு தோழர் இத்ரிஸ் அவர்கள் தான். தோழர் வந்து சந்திச்சுட்டு ரொம்ப மீண்டும் மீண்டும் சொல்ற ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தோழர் வந்து எனக்கு அவ்வளோ தோழர் தான். எனக்கு ஃபேஸ்புக்ல என்னோட கதைகளை முதல்ல முட்டுமாடு சிறுகதையை வந்து ஷேர் பண்ணி நிறைய நட்புகளை எனக்கு வந்து பெற காரணம். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். ஏன்னா நீங்க ஒரு வருஷம் கழிச்சு அந்த கதைகளை அப்படியே வச்சிருக்கீங்க. கனியாக்காவா இருக்கட்டும், அவன் பெயர் என்ன, முட்டுமாடு சிறுகதையெல்லாம் அந்த பையனை வந்து மாடன் வந்து இப்போ இருக்கிறான். ஆனா அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு ஆயிடுச்சு. அவன் ஒரு மணலை பாதிக்கப்பட்டு எங்க ஊர்ல சுத்திட்டு இருக்கான். அவனை நான் பார்க்கும்போது தான் அந்த கதையை எனக்கு எழுத தோணுச்சு. இவனோட தாய் தப்பன் என்ன ஆனாங்க, எங்க போனாங்க. அவனை போய் கேட்டேன், அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் என்கிட்ட கேட்டது வந்து ஏன்னா டீ வாங்கிட்டா, அது மட்டும் தான் கேட்கறான். மற்றபடி அவனுக்கு யாருன்னு ஆள் தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது அவனை வச்சுதான் அந்த கதை எழுதினேன். அதே மாதிரி துணி, நம்ம சகோதரர் இர்ஃபான் சொன்னாங்களே, அந்த துணி சிறுகதை வந்து இந்த வெள்ளையம்மா பாட்டி, அது எங்க பாட்டி ஊருக்கு நான் போகும்போது அந்த வீடே இடிஞ்சு போயிருந்துச்சு. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த வீடு எப்படி சொல்லுவாங்கன்னா கட்டமனாயா போன வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது அங்குள்ள மனிதர்கள் என்ன ஆனாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ உழைப்புன்னா அப்படின்னா கழுத கூட சமக்காது, அவ்வளவு பெரிய மூட்டை நிறைய அழுக்கு துணி. அவங்க இப்ப வந்து முளகரப்பட்டி பக்கத்தூர், நம்ம ஊர் தேவநாயகப்பேரிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பஸ்ல வந்து கொண்டு போவாங்க. சில நேரம் சைக்கிள் வச்சு அவங்களுடைய கணவர் ஒருவர் சைக்கிள் வச்சு கொண்டு போவாங்க. சில நேரம் பஸ் வராது. அப்போலாம் அடிக்கடி பஸ் வராத சமயம் அந்த வெள்ளையம்மா ஆட்சி வந்து தலையில வச்சு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அந்த அழுக்கு துணியை மூட்டையை சமந்துக்கிட்டே போவாங்க. இத்தனைக்கும் என்ன சொல்றது, கையில வந்து சோத்து பணம், அந்த சோறு எல்லாமே வச்சு வாங்கியிருப்பாங்க. அதையும் சேர்ந்துட்டு போவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம கேட்போம், ஏன் பாட்டி இப்படி வந்து சமைக்கிறேன் அப்படிலாம் கேட்போம். என்னையா செய்யறது, அப்போ இந்த பாட்டி சொன்னதுதான், என்னையா செய்யறது,
கழுதையா பிறந்துட்டேனே, சுமந்தானே ஆகணும்னு சொன்ன இது. நான் நினைச்சே பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு அப்புறம் இப்படி சிறுகதை எழுதுவேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. ஆனா ஒரு நல்ல ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டி எழுது, அந்த கதை எழுதுறது. அவன் பெயர் என்ன, அவன் பெயர் என்னங்கிறது நம்ம கிராமத்துல நிறைய இந்த மாதிரி ரேணுகா மாதிரி நிறைய பெண்கள் அப்படிதான். அவங்க எல்லாம் இப்படிதான் நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க. அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய தேர்வு எதுவுமே நடக்காது. அதை வச்சுதான் அந்த அவன் பெயர் என்ன சரிதானே அந்த கதை அது வந்து திருச்சி தோழர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் கூட எழுத எனக்கு கூட மறந்து போச்சு, அவ்வளவு அருமையா இருந்துச்சு அந்த சிறுகதை சொன்னது. அதுக்கப்புறம் கனியக்கா, கனியக்கா வந்து அந்த கதை அப்படிதான். அக்கா ஊர்ல இருக்கிறாங்க, இன்னும் அந்த அக்கா இருக்கிறாங்க கேரளாவில். அங்க போனா அந்த அக்கா ஊரு, ஆனா நம்ம ஊர்ல கிடையாது, என்ன பக்கத்து ஊர் ஆச்சி ஊர். அந்த ஆச்சி ஊர்ல போய் பார்த்தா அக்கா ஊர்ல இல்ல, கேரளா போயிட்டா அப்படின்னாங்க. அப்ப அக்காவோட நினைவுகள் அதெல்லாம் கேட்கும் போது அந்த கதையை வச்சு கனியக்கா எழுதினேன். ஒரு நல்ல விஷயம் என்ன, கனியக்கா வந்து குறுநாவலா நேத்தான் எழுதி முடிச்சிட்டேன். சிறுகதையா இருந்துச்சு தோழர், ஃபுல்லாம குறுநாவலா எழுதி முடிச்சிருக்கேன். மிக சிறப்பா வந்திருக்கு. வாலாஜனனுக்கு வாசிக்க கொடுக்கணும், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிதானே? இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த வாலாஜனனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சரிதானே? நன்றி நன்றி நன்றி. ரொம்ப